தமிழ் சினிமாவும் போதையும் இது தமிழ் சினிமாவும் கொக்கையனும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு தலைப்பை வச்சு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்திடலாம் பொழுது எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் இந்த நடிகர் ஆச்சா போச்சா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, இவர் இருக்காரு அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நான் கூட ஒரு 2 வீடியோ பேசிட்டேன், இந்த வீடியோ பேசணுமா அப்படின்ட்டு போதையா விட்டுருங்க அப்படின்னு ஒரு மாதிரி. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மீது திரும்ப திரும்ப இவங்க கொண்டு வந்து ஒரு விஷயத்தை சேர்க்கிறார்களோ அப்படின்னு யார் சேர்க்குறாங்கன்னு இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை கொண்டு வந்து சேர்க்கறது அந்த குறிப்பிட்ட நடிகர் வேறு யாரும் இல்லை, விஜயை தான் டார்கெட் பண்ணுறாங்களோன்னு. ஏன்னா நீங்கள் பழைய விஷயம் தெரிஞ்சு போச்சு, வந்து ஒரு பாரில் நடந்த அடிதடி, அந்த அடிதடியை விசாரிக்க போகும்போது அது வந்து ஒரு போதை சமாச்சாரமாக மாறுது. அந்த போதை சமாச்சாரம் வந்து ஃபோனு, அந்த அடிதடியில் ஈடுபட்டவங்களுடைய ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த், அப்புறம் வந்து நடிகர் கழுகு கிருஷ்ணாவுடைய நம்பர்லாம் இருக்குது. அவங்களுடைய பண பரிவர்த்தனைலாம் இதுவாகுது. ஸ்ரீகாந்தை தூக்கி வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அழ ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த போதைப் பொருளை வாங்கியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னா, நான் எதுவும் விற்கலங்க சாமி, நான் ஒரு முறை பழகிட்டேன், அதுக்கு காரணம் அந்த ப்ரொடியூசர் தான். அந்த ஆள் வந்து கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாரு, மீதி சம்பளம் கொடுக்கல, அதுக்கு பதில் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி என்னை இது மாதிரி அடிமையாக்கிட்டாரு. நானே கேட்குற அளவுக்கு அப்படி இறங்கி நான் அதில் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு சரண்டர் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் விவாதம் கூட வந்து, எப்பா உற்பத்தி பண்ணவன் விற்றவன் இவனெல்லாம் விட்டு அதை பயன்படுத்தவனை போட்டு கும்பிட்றீங்களேன்னு. அதே போல் கிருஷ்ணாவும் தூக்கின்னு வந்து விசாரிச்சிருக்காங்க. இது என்ன இப்போச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் எம்பா இவங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்டா, இவங்கெல்லாம் ஏதோ துக்கடா துண்டா கேரக்டர் பண்ணவங்க. ஒரு காலத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய பாப்புலராக இருந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் இப்போ வந்து அந்த சமயங்களில் ஒரு 2-3 படம் இட்டு கொடுத்தாரு. இப்போலாம் ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கார். அப்புறம் கழுகு கிருஷ்ணா, கழுகுன்னு ஒரு படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? விஷ்ணுவர்தனுடைய தம்பின்னு சொன்னால் தான் தெரியும், வேறு ஒன்றும் இது தெரியாது. அவங்க அப்பா வந்து பட்டியல் சேகர்னு அவர் ப்ரொடியூசர் அப்போ இல்லை, அவர் சந்தையோட பேர் சொன்னால் கூட தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இந்த வலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுக்கிறதுக்காக இந்த வந்து தலப்புரட்டைகளை கூட்டின்னு வந்து போட்டு இது மாதிரி வச்சுருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி விவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான், யாராக இருந்தாலும் என்ன ஆகுது, தவறு தான். அது வந்து ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் வந்து. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மூளைக்கு மூளை வந்து உட்காந்து பேசுறது இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாத, சரி அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸில் பேசுகிறாங்க, ரைட்டு. வந்து இந்த 3 எழுத்து நடிகர் இருக்கிறார், 3 எழுத்து நடிகை தான் அதுக்கு காரணம். இன்னொரு நடிகை வந்து அவர் கணவருடன் சிக்கிக்கிட்ட உடனே ஒரு பெரிய தேசிய கட்சி அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து, உங்கள் கணவரை வந்து இதிலேருந்து காப்பாற்றணும்னா நீங்கள் இம்மீடியட்டாக வந்து இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்தியா முழுக்க பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததாக. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டோம், ஆமாம் அங்கே சொன்னாங்க, என்கிறார்களாம் இப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த 3 எழுத்து நடிகர், 3 எழுத்து ஹீரோ அப்படின்னா நீங்கள் தமிழ் சினிமாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம், அது பெரிய லிஸ்ட்டே போட்டுக்கலாம். அங்கே தான் வச்சுது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நான் சொல்கிறேன் வந்து, அப்போல்லாம் ஒரு கிசு எழுதணும்னா பிரிண்ட் மீடியாவில் அதுக்கு அவ்வளோ எதிர்வினைகள்லாம் உண்டு, வந்து பயங்கரமான எதிர்வினைகள்லாம் உண்டு. ஒரு பிரபல வாரப்பத்திரிகையில் ஒரு கிசு அது புரிகிற மாதிரி தான் எழுதிட்டேன். சம்மந்தப்பட்ட நடிகரே அந்த வாரப்பத்திரிகை வந்துட்டார். வந்து வாரப்பத்திரிகை வந்து ஆச்சா போச்சான்னு, எங்க உங்கள் பேரே அதில் இல்லைங்களான்னா, எங்க அந்த கோடு வேர்டெலாம் நான் தாங்க தெரியும், வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும், நீங்கள் எழுதியது வந்து அந்த கோடு வேர்டில் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி ரகலையெல்லாம் பண்ணார். வந்து அவர் வந்து ரகலையெல்லாம் பண்ணி அவர் ஒரு விதமாக சமாதானப்படுத்தி அவர் டீ காஃபி வாங்கி கொடுத்து, அடுத்த வாரம் மறுப்பு போடுறாங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. என்னன்னா பிரிண்ட் மீடியாவில் அந்த கிசுக்கு அவ்வளோ பெரிய வந்து ஒரு மதிப்பு இருந்து, ஒரு எதிர்வினை இருந்தது. நாங்கள் சொல்கிறோம், ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகை, அதுலேருந்து இன்னொரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரு நிருபருக்கு வந்து அவர் என்னை விட சீனியர், அவருக்கு என்னென்னா டெய்லியும், அதாவது வாரத்துக்கு 5 கிசு எழுதி ஆகணும், 5 பிட்டுன்னு வாங்க, 5 பிட்டு எழுதி ஆகணும். 5 பிட்டு இது மாதிரி எழுதி அவர் தான் எழுதுறாருன்னு தெரியும். ஆனால் எக்கச்சக்கமாக மாட்டிப்பாப்பில், யாராவது ஒருத்தர் பிடிச்சி அவர் என்ன பண்ணுறது, ரோட்டில் நடமாட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, எவனுமே புரியாத மாதிரி கிசு எழுத ஆரம்பித்தார். வந்து இன்னும் ஏர்போர்ட்டில் ஒரு நடிகரும் ஒரு நடிகையும் சந்தித்து கொண்டார்கள், அத்தனை பேர் முன்னிலையில் உதோடு முத்தம் கொடுத்து கொண்டார்கள் அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. இதில் யாரும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, சத்தியமாக எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதையும் வாங்கி பிரசுரம் பண்ணாங்க. வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் நிர்வாகமே, அங்கே இருக்கிற பத்திரிகை நிர்வாகமே கூப்பிட்டு, என்னங்க கிசு எங்களுக்கே யாருன்னு தெரியல அப்படின்னா, சார் நான் எழுதி போடுறேன், 3 எழுத்து நடிகர், 4 எழுத்து நடிகை, அப்புறம் வந்து இளமையான நடிகர், கல்லூரி நடிகர், ஒல்லிப்புச்சா நடிகர், இது எல்லாம் எழுதி போடுறேன். ஆனால் சம்மந்தப்பட்டவங்க வந்து எனக்கு காய்ச்சுன்னு காய்ச்சறாங்க, எனக்கு இந்த வேலையே வேணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிசுக்கே இந்த மாதிரியான ஆகிப்போச்சு. இது காரணம் என்னன்னா,
அந்த அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மீடியாக்கள் அந்த அளவுக்கு ஒரு குறுகிய அளவில் இருந்தது. இவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சது. அதில் வந்து குறைந்தபட்சம் இல்லை, அதிகபட்சம் உண்மையும் இருந்தது. ஆனால் இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா 3 எழுத்து ஹீரோ 3 எழுத்து நடிகர் அப்படின்போது ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. வந்து இதில் குறிப்பிட்டு வெளியில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய் டிவிகேவுடைய தலைவர் விஜயை தான் டார்கெட் பண்ணி அவர் மீது ஒரு அவப்பெயரை இந்த விஷயத்தில் அவரை வந்து மாட்ட வச்சு அவரை வந்து ஒரு குடியாரர் அப்படின்ற மாதிரி ஒரு சித்திரத்தை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு பக்கம் வந்து இது மேபி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகாந்த் கழுகு கிருஷ்ணாவுடைய கைதே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த மதுரையில் நடந்த முருகர் மாநாட்டை திசை திருப்புவதற்காக அது பெரிய அளவில் பூமுன்னு ஆச்சு. அதை வந்து மடமாத்துறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்கன்னு இங்கே ஒரு பக்கம் வந்து. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த எலெக்ஷன் நேரம் நெருங்க குறிப்பாக வந்து இந்த டிவிக்கு அதிகப்படியான அந்த செல்வாக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படியாவது அதுலேயும் விஜய் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு சாணியை வாரி அடிக்கணும், அதுக்கு இதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய இந்த சுச்சித்திரெல்லாம் கூட வந்து இடையில பேசியிருந்தாங்க. வந்து இந்த இதில் வந்து நான் அந்த ஹீரோ சொன்ன நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஹீரோ சொன்ன பார்த்தீங்களா, இவர் வீட்டு முன்னாடி வந்து நடனம் ஆடணும், அவர் வீட்டு மொட்டை மாடியில் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு உண்மையும் சொல்லியிருக்காங்க. வந்து சுச்சித்ரா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பயன்பாடு இந்த மேற்கொண்ட இந்த வஸ்துக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆகிடும், வேர்த்து விறுவிறுத்து ஆகிடும், ஒரு இடத்துல ஸ்டெடியாக நிற்க முடியாது, உங்களுக்கு இருக்கிற உடலில் இருக்கிற அந்த ஸ்டாமினா மட்டும் காலி ஆகிடும் அப்படின்னு. இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுறீங்க, நீங்கள் விஜயை வந்து இதை டார்கெட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா இது அப்பட்டமான நேரடியாக சொல்லலை, அதை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஒரு மனிதன் இந்த வயசில் ஒரு மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் அப்படி வந்து நிற்கிறாரு, நின்று கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அப்படி நிற்கிற ஒரு விஷயமாகட்டும், ஒரு பயணப்படுறதாகட்டும், ஒரு படத்தில் இன்றைக்கும் இளமையாக நடிக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து அப்படி ஒரு விஷயமா இருந்ததுன்னா இதெல்லாம் சாத்தியமா? இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. விஜய் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சரக்கை போட்டு வண்டியை மோதினாரு, இது கேஸ் ஆச்சு, இல்லை எங்கேயாவது இடத்துல போய் கலாட்டா பண்ணார், இந்த பார்ட்டியில் புகுந்து அடித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. வந்து ஏன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு மனிதரை நீங்கள் அரசியல் ரீதியாக தான் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு அவருடைய தனி மனித ஒழுக்கத்தில் அதுவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை அவதூறு பரப்பக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேரடியாக பேர் சொல்லனாலும் வந்து இந்த 3 எழுத்து இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த்ன்ற ஒரு சிங்கம் அப்படி சீறு எழுந்து வந்தப்போ போகிற இடம் பூரா அவருக்கு அந்த உடல்நிலை அப்போ தான் சரியில்லாமல் ஆச்சு. அவர் கொஞ்சம் அந்த பேச்செல்லாம் மாறிச்சு வந்து. ஆனால் தொடர்ச்சியாக அந்த மீடியாவுக்கும் பங்கு உண்டு. அவரை வந்து குடிகாரர்னு சித்தரிச்சு ஒரு கட்டத்தில் அதை பயங்கரமாக வந்து மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கார்ட்டூன்லாம் போட்டு பத்திரிகையில் கட்டுரைலாம் எழுதி இப்போ கூட பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, நீங்கள் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது அவர் பேசும்போதெல்லாம் அந்த மீடியாக்கள் என்னென்ன பேசுனீங்க, இப்போ வந்து நீங்கள் இறக்கப்படுறீங்க, இது பண்ணுறீங்க, கேப்டன் புகழை பற்றி பேசிட்டு போங்க, உங்களை பற்றி தெரியுங்கன்னு அது வெறுப்போட உச்சம்தான். வந்து அப்படி ஒரு திட்டமிட்ட தாக்குதலை விஜய் மீது கொண்டு வந்து தாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரூப் இதில் வந்து இறங்கியிருக்காங்க. அது வாய்ப்பே இல்லை ராஜா, அது வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா திரும்ப சொல்கிறது தான், விஜய் இன்னைக்கு வந்து அரசியல் தலைவராக பெரும் டிவிகேவுடைய ஒரு உச்சத்தில் இருக்கிறவராக அவர் போகிற இடம்லாம் வந்து பெரிய கூட்டம் கூடுது. அவர் வந்து ரோட் ஷோ நடத்தினா அப்படி வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. அவர் பரந்தூர் போனால் அது நேஷனல் மீடியாவில் செய்தியாவது 1000 சொன்னாலும் சரி, அவரை அணுவாக உருவாக்கினவர் அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு சம்பவம் சொல்லணும்னா, ஒரு ஷூட்டிங் ஒன்று விஜய் நடித்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆரம்ப காலையில் அவர் ஒரு 10வது 11வது படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தீம் பார்க்கில் ஷூட்டிங் நடக்குது. அந்த கதாநாயகிக்கு வந்து தங்கறதுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஒரு பாட்டோட பேட்ச் ஒர்க்குன்னு வச்சிங்களேன், ஒரு அரை நாளில் எடுத்துடலாம். சரி ஓகே, அந்த கதாநாயகி வந்து மேக்கப் ரூமில் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு, அது மேக்கப் ரூம் கூட கிடையாது, ரூம் அது ஒரு ரிசார்ட்டில் வந்து போட்டாங்க. இவர் ஹீரோ தானே, அரை நாளுக்கு இவருக்கு எதுக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வச்சு மரத்தடியில் வச்சு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அது விஜயம் ஒன்று சாதாரணமாக அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ரங்கநாதன், சி ரங்கநாதன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனுடைய மகன். படம் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள, படம் பேர் கூட சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து அவர் பாட்டு கேஷுவலாக தான் அந்த இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஷெர்வானி மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டு சாங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இந்த அல்ல கைங்க கூட இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மேக்கப் போடுற கேப்பில், சார் பார்த்தீங்களா அந்த கதாநாயகி உங்களை விட ஜூனியரு, அதுக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏசியில் இது பார்க்கணும், நீங்கள் மரத்தடியில் இருக்க வேண்டிய யாரா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய டைரக்டரு, நீங்கள் தான் எதிர்காலத்தோட இது இப்படியா சொல்ல என்ன புதுசு தானே வந்து
சொல்ல 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 விஜய்க்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அது வரைக்கும் மேக்கப் போட்டு ஒரு ஷாட் எடுத்து முடிக்கிறாங்க. கட்டிட் அப்படின்றாரு டைரக்டர். கட்டிட்டோன்னே ஷெர்வானி மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ் வந்து அதில் பூ மணிகணிலாம் போட்டு இந்த டான்ஸுக்கான இது தெரியும் இல்லைங்களா, அதை ஒரே 2 கையில் பிச்சு எரிஞ்சிட்டு விஜய் பிச்சு தூள் தூளாக போட்டுட்டு நேராக காரை நோக்கி கார் எடுத்துன்னு ஓடுறாரு. கார் எடுத்து கிளம்பிட்டாரு. யூனிட்டை மொத்தமே அதிர்ச்சி ஆகிடுது. டைரக்டர் ஒரு பக்கம் பார்க்குறாரு, ப்ரொடியூசர் அங்கே ஒரு பக்கம் பார்க்குறாரு, என்னையா பிரச்சனைன்றாரு. இவங்க அவர் கூட இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்கள்லாம் செதறி ஓடிட்டாங்க. அந்த அல்ல கைகள்லாம் ஓடிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் விஜய் அந்த அல்ல கைகள்லாம் சேர்க்கறது கிடையாது. ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பதப்பதப்பாகி போச்சு. என்ன ஏது யாராவது மரியாதை குறை திட்டாங்களா, என்ன ஆச்சு, என்ன காரணமே தெரியல. செல்ஃபோனில் இப்போ கிடையாது. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்களும் அப்போ கூட தோணல. கார் எங்கேயோ போயிடுச்சு. அந்த ஈசிஆர் ரோட்டில் அப்போ எங்கேயோ கிளம்பிடுச்சு. சரி, இமீடியட்டாக வந்து அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட தகவல் சொல்லி ஆகணும். லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டுனா அவர் அப்படியான்னு கேட்டு, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லுங்கியும் பனியனோட கார் எடுத்துன்னு அவர் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த கார் வந்து அந்த விஜிபி தான் உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே பின்னாடியே வந்து விஜயோடைய கார் வருது. வந்தவொடனே நேராக இறங்குறாரு விஜய். எஸ்ஏசியும் இறங்குறாரு. என்ன பிரச்சனையான்னு கேட்குறாரு. பிரச்சனையை வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அடுத்து யோசிக்காமல் எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயோட கன்னத்தில் பலால்னு ஒரு அறை அடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நடிகை, உன் கூட நடிக்கிற ஒரு நடிகை உன்னை விட ஜூனியர் தான், அந்த பொண்ணுக்கே வந்து ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின் போது உன்னை மரத்தடியில் வச்சு மேக்கப் போடுறாங்கன்னா அதை தாண்டி ஒரு வெற்றி பெறணும், அதை தாண்டி ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வரணும்னு அந்த வைராகம் இருக்குன்னு கண்டி நீ கோச்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு வராது. எந்த விதத்தில் நியாயம்? இதை வந்து ஒரு வெறியா எடுத்து பண்ண நீ அடுத்தடுத்த படத்தில் வந்து எல்லாரும் என் பின்னாடி ஓடி வரணும், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நீ வளர்ந்தாகணும். நீ என்னடானா வந்து இதுக்கு வந்து ஷூட்டிங்கை நிறுத்திட்டு வந்துட்டு போகிற, இது எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்து ப்ரொடியூசரையும் டைரக்டர் சி. ரங்கநாதன் எஸ்ஏசியோட அசிஸ்டண்ட் அவர் என்ன சொல்கிறாரா, எங்க உங்களுக்கு வந்து 2 பேருமே சின்ன பசங்க, கதாநாயகியும் சின்ன பொண்ணு, இவரும் வந்து வளர்ந்துக்கிட்டு வருவார் ஆள். 2 பேருக்கும் ஒரு ஈகோ இருக்கு இல்லையா? சைக்காலஜிக்கலாக எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு என்ன ஆகிடுப்போது? ஒரு ரூம் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாயா? நான் தானே அந்த காசை இதுலையா மிச்சம் பண்ணுவீங்க? 2 பேர் ஒரு ஹீரோக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல, இப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த எஸ்எஸ்சி பேசி முடிக்கிறாரு. இதில் பியூட்டி என்னன்னா, ஒரு அறை அரைஞ்சிட்டாரு யூனிட் முன்னாடி விஜயை, அவளை திட்டிட்டாரு, மோட்டிவேஷனான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அடுத்த ஷாட் விஜய் எந்த வித அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஒரு சலனமும் இல்லாமல் பழைய விஜயா வந்து அந்த அரை நாள் சாங்கை முடிச்சு கொடுத்துருப்பாரு. இது காரணம் என்னன்னா, விஜய் எங்கெல்லாம் தோண்டு போகிறாரோ, எங்கெல்லாம் அவர் வந்து உருவகேலி செய்யப்படுகிறதோ, எங்கெல்லாம் அவரை வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்றாங்களோ, அங்கெல்லாம் ஒரு அரணாக நின்று இந்த மாதிரியான மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து அவருக்கு ஒரு பக்கத்துணையா இருந்து, நீ வா, நீ ஜெய், நீ ஆவர்த்தாவட்டம் பாரு அப்படின்னு சொன்னதில் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த ஒரு இந்த ப்ரொடியூசரை மதிக்கணும், டைரக்டர் சொல்ற பேச்சை கேட்கணும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதை விஜய் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கும் டைரக்டருக்கான ஒரு ஹீரோ அவர் தான். டைரக்டர் ஒரு மார்க் போட்டாங்கன்னா அங்கிருந்து மாறாதவர். இதுக்கு சொல்ல வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சின்ன சின்ன தனி மனித ஒழுக்கம் தாங்க வந்து அரசியலும் ஒரு பெரிய விஷயமா மாறும். அதை அரசியலும் விஜய் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தேவையில்லாம விஜய் மீது சேற்றை அறுத்து வீசாதீர்கள். அதுவும் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து போதை அது இதுன்ற விஷயத்துல வீசாதீங்க. அதுக்கு திரும்பவும் விஜய்க்கு அரசியல் பெரிய மைலேஜாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.